அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாதாரண தையல் மிஷினில் எப்படி ஃபேன்சி பேட்ச் ஒர்க் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். சாதாரண தையல் மிஷினை எப்படி எம்ப்ராய்டரி போடுறதுக்கு கன்வெர்ட் பண்ணலாம், அப்புறம் பேசிக் ஸ்டிச்சான சாட்டின் ஸ்டிச் எப்படி போடுறங்கிறத நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்டிச் இன்னும் நல்லா ஈஸியாக புரியும். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ஃபேன்சி பேட்ச் ஒர்க் ஸ்டிச்சு. இது பார்த்திங்கன்னா சாட்டின் ஸ்டிச்சிலே ஒரு வேரியேஷன். நம்ம பேசிக் சாட்டின் ஸ்டிச்சே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வேரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு செக்குடு பேட்டர்னில் நம்ம பண்ணலாம். எந்த இடத்துல இந்த ஸ்டிச்சு போட போகிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி 2 mm கேப்பில் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச்சு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் லைன் மட்டும் சாட்டின், ஆர்டினரி சாட்டினை 2 லைனுக்கு ஒரு 10 ஸ்டிச் போட்டுட்டு, அடுத்தது ஒரு லைனுக்கு அளவுக்கு சாட்டின் ஸ்டிச் ஒரு 10 ஸ்டிச் போட்டுட்டு, திரும்பவும் 2 லைன் அளவுக்கு 10 ஸ்டிச்சு, அடுத்தது திரும்பி ஒரு லைன் அளவுக்கு ஒரு 10 ஸ்டிச்சு, இப்படி மாற்றி மாற்றி போடும்போது ஒன்று பெருசாகவும் ஒன்று வந்து சின்னதாகவும் அது மாதிரி ஒரு பேட்டர்னில் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து செகண்ட் லைன் வரும்போது அந்த கேப் சின்னதாக விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் 2 லைனுக்கான சாட்டினை போடுறோம். மற்ற இடத்துல ஒரு ரன்னிங் கொடுத்து திருப்பி அடுத்த கேப் விட்டதுக்கு 2 லைனுக்கான சாட்டினை போடுறோம். இது மாதிரி தொடர்ந்து போடும்போது ஒரு மேட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த லைன் வந்து வரும்போது இந்த கேப் எதில் விட்டுருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து 2 லைனுக்கான சாட்டின்ஸை போட்டுக்கிட்டே ஃபினிஷ் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மேட் மாதிரி ஒரு அந்த ரெக்டாங்கிள் வந்து இன்டர்லாக் ஆன மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். இதுதான் ஃபேன்சி பேட்ச் ஒர்க்கு. இந்த ஸ்டிச் எங்கே யூஸ் பண்ணலான்னா, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து ஃபுல்லாக அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணி ஒரு எம்ப்ராய்டரி ஃபில் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல இந்த ஃபில்லிங் கொடுக்கும்போது எப்போதும் உள்ள ரன்னிங் சாட்டின் ஃபில்லை விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த டிசைனை சுற்றி ஒரு 2 லைன் ரன்னிங் ஸ்டிச் போட்டோம்னா ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் வந்து இந்த ஸ்டிச்சை எப்படி போடலாங்கிறதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல, உங்கள் டிசைன், உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தாப்புல இந்த டிசைனை எங்கே வேணாலும் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் என்னோடய எம்ப்ராய்டரி ஆல்பத்துக்காக நான் பண்ணினது. இது வந்து நான் என்னோடய எம்ப்ராய்டரி ஆல்பத்தில் வந்து ஒரு 2-3 ஓல்டு வண்டர்ஸ்னாலும் கொண்டு வரணும்னு நினச்சி ஒரு பிரமிட் ட்ரை பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் ப்ரௌனும் இது டார்க் ப்ரௌனும் பண்ணியிருப்பேன். ஒரு 3D எஃபெக்ட்டுக்காக அப்படி பண்ணேன். அப்படி பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கூட அது பிரமிட் மாதிரியே ஒரு எஃபெக்ட் இல்லை. அதனால் பக்கத்தில் ஒரு மம்மி போட்டதுக்கப்புறம் தான் அது பிரமிட் மாதிரியே தெரிஞ்சு. இந்த டிசைன் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான் எங்களோட அடுத்த வீடியோக்கான பூஸ்ட்டு. கண்டிப்பாக அதை மறக்காமல் செஞ்சுருங்க.
என் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.